வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வண்ணத்திரை நிகழ்ச்சியில் கதை சொல்ல போறோம். இந்த படத்துல ஆடுகளம் நரேன், விஜயலட்சுமி, பசங்க சிவகுமார், காளி வெங்கட் இவங்களோட குழந்தை நட்சத்திரங்கள் ஷிபானா, ரவீனா, அர்ஜுன், அரவிந்த், அருண், ராகுல் மற்றும் சிலர் நடிச்சிருக்காங்க. ஜெபின் ஒளிப்பதிவுல பவன் சேகர் இசையில இயக்கி தயாரிச்சிருக்காரு கல்யாண். இந்த படத்தோடைய கதை முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற நரேன் விஜயலட்சுமி தம்பதியருக்கு பிறந்த பெண் குழந்தை காணாமல் போகுது. அந்த பெண் குழந்தைய திருடிட்டு போன பெண்ணை போலீஸும் நரேனும் தேடி கண்டுபிடிக்கிற தருவாயில அந்த பெண்ணுக்கு ஆக்சிடென்ட் நடக்குது. அவங்க கோமாக்கு போயிடுறாங்க. அதனால அந்த குழந்தையை தேடி நரேன் பல இடங்கள்ல பலவாறு அலைகிறாரு. கோமாக்கு போன இந்த பெண்ணையும் தன்னுடைய பராமரிப்பிலேயே வச்சிருக்காரு. இதற்கிடையே கோடைக்கால முகாம் ஒன்றில் பெற்றோர்களுடன் வந்திருக்கும் சிறுவர்களும் காளி வெங்கட்டின் பராமரிப்பில் இருக்கும் அனாதை சிறுவர்களும் சந்திச்சுக்கிட்டு அவங்களுக்கான ஏக்கங்களையும் தேவைகளையும் பரிமாறிக்கிறாங்க. காணாமல் போன அந்த பெண் குழந்தையை நரேன் தேடிக்கொண்டே இருக்காரா, இல்ல அந்த பெண் குழந்தை காளி வெங்கட்டோட பராமரிப்பில் ஆசிரமத்தில் வளருதா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய மீதி கதை. முதன்மை கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிற நரேன், விஜயலட்சுமி, காளி வெங்கட் இந்த 3 பேருமே அவரவர்கள் படத்துல இதுவரைக்கும் நடிச்சிராத அளவுக்கு யதார்த்தமா நடிச்சிருக்காங்க. குழந்தையை கடத்திட்டு போனவங்க யாருன்னு தெரிஞ்சும் குழந்தையை கண்டுபிடிக்க முடியாமல் தவிக்கும் காட்சியில் நரேனுடைய நடிப்பு ரசிகர்களுடைய நெஞ்சங்களை கணக்கு வைக்குது. வழக்கம் போலவே எல்லா ரியாக்ஷன்ஸையும் சரியாக கொடுத்து சிறப்பாக நடிச்சிருக்காங்க எல்லா குழந்தை நட்சத்திரங்களும். இவங்களுடைய அவ்வப்போது காளி வெங்கட்டின் கதாபாத்திரமும் கலகலப்பு. ஜெபின் ஒளிப்பதிவு அதிக மூமெண்ட் இல்லாமல் காட்சிக்கேற்ப பொருந்தி இருக்கு. பவன் சேகரின் இசை படத்திற்கான ஓட்டம். இயக்குனர் கல்யாண் குடும்பத்தின் அங்கமான பெற்றோர்கள், குழந்தைகள் இவர்களுடைய ஏக்கங்கள், தேவைகளை சரியா காட்சியாக்கியிருக்காரு. அதற்காக இவரை வரவேற்கலாம். குழந்தைகள் கடத்தப்பட்ட பிறகு பெற்றோர்களின் மனநிலை, அவர்கள் படும் வேதனை இதை சரியா பதிவு செஞ்சிருக்காரு. அதே சமயம் குழந்தைகளோட மனநிலையும் பெற்றோர்கள் புரிந்து கொள்ளும் அளவுக்கு விளக்கி கதை சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் கதை சொல்ல போறோம் குழந்தைகளின் கொண்டாட்டம். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.